ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல சாம்சங் கேலக்ஸி A06 அமேசான் ஆஃப் லான்ச் பண்ண ஒரு 3 கலர் வேணும், 2 பேஸ் வேணும். ஸ்டார்டிங் பிரைஸ் ஒரு 10,000 ரூபாய்க்கு. சோ கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆறவங்களுக்கு இன்னைக்கு வேர்ல்ட் நம்பர் 1 மொபைல் பிராண்ட்ல இருந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு போன் வந்தா எப்படி இருக்கும், அது ஒரு சின்ன கான்செப்ட்ல தான் இந்த சாம்சங் கேலக்ஸி A06 மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். சோ இந்த மொபைல்ல நிறைய காம்ப்ரமைஸ் இருக்கு. என்னதே இருந்தாலும் இந்த போனுக்கு 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறதா சாம்சங் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஏன்டா காம்ப்ரமைஸ்ல எதுக்கு 2 வருஷம் OS அப்கிரேட், ஒரு சில நிறைய கேள்விக்குறிகள் வரும். சோ இந்த விஷயங்கள் எல்லாமே டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுல என்ன பாசிட்டிவ், என்ன நெகட்டிவ், என்னென்ன கொடுக்கல, என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு டீடைலா பிரீஃபா பிரிச்சு மேவும் இந்த சாம்சங் கேலக்ஸி A06 மொபைல் பொறுத்தளவு. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட் இந்த மொபைல் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீ நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இதுதான் சாம்சங் கேலக்ஸி A06 பாக்ஸ். எப்பயும் போல காம்பேக்டான பாக்ஸ். முன்னாடி சாம்சங் கேலக்ஸி A06 மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ண நம்ம கையில மொபைல். சோ டாப் பாக்ஸ்ல பாக்கும்போது ஒரு காம்பேக்டான ஒரேக்கிள் பாக்ஸ், அதுக்குள்ள யூசர் கேரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு டைப் சி டு டைப் சி கேபிள் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ்க்குள்ள சார்ஜர் கிடையாது, சாஃப்ட் கேஸ் கிடையாது. அண்ட் தட் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். இந்த சாம்சங் கேலக்ஸி A06 இந்த மொபைல் அமேசான்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குற, செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் பாத்தீங்கன்னா 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இல்ல பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 464GB வேரியன்ட் ஒரு 10,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 120GB வேரியன்ட் ஒரு 11,500 ரூபீஸ்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 3 கலர்ஸ் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட்ல இந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து பார்ப்போம். இந்த மொபைல் பார்க்கும்போது பேக் சைடுல உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரைப்போட பிளாஸ்டிக் பாடி பில்ட்ல 2 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட் ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல அண்ட் உங்களுக்கு சூப்பரான நல்ல கெட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ் அண்ட் சாம்சங் பிராண்டிங்கோட பேக் சைடுல இங்க ப்ரொவைட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் ஃப்ரேம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் தான், உங்களுக்கு 2 மைக்ஸ் டாப் அண்ட் பாட்டம்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், டைப் சி போர்ட், 3.5 ஆடியோ ஜாக், இது மாதிரி விஷயங்களும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ரைட் சைடுல வால்யூம் ராக்கர்ஸ் அண்ட் உங்களுக்கு சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு ஃபிளாட்டான டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சோ இதுல ஒரு வாட்டர் டாப் நாட்ச் தான். சோ இது மாதிரி ஒரு பாக்ஸி ஸ்டைல்ல நல்ல கிளிட்டரிங்கான ஃபினிஷ் டச்சர்ஸ்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு ஸ்மார்ட் போன் டிசைன் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த வட்டமும் இந்த சாம்சங் கேலக்ஸி A06ல டிசைன் ஃபேட்டர் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.7 இன்ச்ல PLS LCD டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. HD+ டிஸ்பிளே. இங்க வாட்டர் டாப் நாட்ச் இன்னைக்கும் 2024 எண்ட்ல இருக்கும். இப்போ இது மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன்ல ஒரு வாட்டர் டாப் நாட்சோட வந்திருக்கு. ஆனா இந்த டிஸ்பிளேல ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. HD+ டிஸ்பிளே தான் 262 PPIயோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ டிஸ்பிளே இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. ஆனா ஸ்மூத்னஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாத ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். என்னதே இருந்தாலும் இந்த மொபைலுக்கு ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் மொபைலா இருக்கும் பட்சத்தில் இந்த மொபைல்ல உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ பாக்குறா இருக்கட்டும், சோ கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே குட், ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஒரு குட் டிஸ்பிளே இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த வட்டம் சாம்சங் மொபைல கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்த இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 180 கிராம், திக்னஸ் 8mm திக்னஸ், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட், அதுக்கு மேல 1UI 6.1 சப்போர்ட் அண்ட் LPDDR4X RAM, eMMC 5.1 ஃபார் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ஸ்டோரேஜ் சப்போர்ட்டுக்காக இங்க ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் சிங்கிள் ஸ்பீக்கர் தான், 3.5 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Wi-Fi dual band சப்போர்ட், Bluetooth 5.3 சப்போர்ட், சோ FM ரெடி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சைட் மவுண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், மெமரி கார்டு 1TB எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்களோட இந்த வட்டம் இந்த மொபைலை எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரிங்க. இந்த பேட்டரி 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 25 வாட் சார்ஜிங் சப்போர்ட் உள்ள மொபைலுக்கு சாம்சங் போன் பட்ஜெட்டா இருக்கட்டும், ஹையர் எண்டா இருக்கட்டும், சார்ஜரே இருக்காது. அது மாதிரிதான் இந்த வேர்ல்டு நம்பர் 1 பிராண்டுன்னு சொல்லிட்டு பேர் எடுத்திருக்கேன்னு சொல்லலாம். என்னதே இருந்தாலும் இந்த மொபைல சார்ஜர் கிடையாது, செப்பரேட்டா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். சோ தட் இங்க 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 60 மினிட்ஸ் ஆகுது. ஒன் சார்ஜ் ஆகும் பட்சத்தில் 1 டே வரைக்கும் ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலோட பேட்டரி செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 50MP 1.8 அபர்ச்சர், 2MP மேக்ரோ அண்ட் ஃப்ரண்ட்ல 8MP. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 1080, 30 and 60 frames seconds, dual video டைம் லைக், ஸ்லோ மோஷன்ஸ், ப்ரோ மோட், இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. சோ தட் இந்த மொபைல் ஹையஸ்டா 10x ஜூமிங் பண்ணிக்கலாம். சோ போர்ட்ரேட் ஷாட்ஸ் நல்லா இருக்கு. சோ டே லைட்டா இருக்கட்டும், இன்டோரா இருக்கட்டும், ஓரளவுக்கு நல்லா இருக்கு. டே லைட் இருக்கு, ஷார்ட்ஸும் டீடைலிங் நல்லா வருதுன்னே சொல்லலாம். பட் ஆனா நைட் கண்டிஷன்ஸ்ல நிறைய நாய்ஸஸ் இருக்கதான் செய்யுது நம்ம எடுக்கிற ஷார்ட்ஸ்ல. சோ இந்த மொபைல் பொறுத்தவரை ஒரு டீசென்டான மீடியமான கேமரா அரேஞ்ச்மெண்டோட தான் வந்திருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. சோ அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைலை பொறுத்தவரை MediaTek Dimensity G85 ஒரு 12 மார்க் டெக்கோட எடுத்துட்டு வந்திருக்காங்க.
1.8 GHz கிளாக் செட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸரோட எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது மாலி G52 MC2 எடுத்து வந்திருக்காங்க. இந்த மொபைலை பொறுத்தளவு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். பட் ஆனா ஒரு மீடியமான கிராபிக்ஸ் வச்சு விளையாண்டுக்கிற தரம் தான் இந்த போனுக்கு இருக்கு. ஸோ டே டு டே லைஃப்ல இந்த மொபைலை பொறுத்தளவு ஒரு மீடியமான ஒரு மல்டி டாஸ்கிங்கா இருக்கட்டும், ஒரு ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அண்ட் உங்களுக்கு ஒரு போட்டோஸ் அப்லோட், நிறைய சோசியல் மீடியா யூசேஜ், நிறைய என்டர்டைன்மெண்ட்ஸ்க்கு வீடியோஸ் பார்க்கறாகட்டும், எல்லா விதத்திலுமே சூப்பராகவே எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த ஒன் வியூ சொல்லிக்கலாம். செம்ம ஃப்ளூயண்டா, செம்ம ஆப்டிமைஸா இருக்கு. இங்க ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கும். இந்த ஸ்கிரீன்ல கொஞ்சம் லேகிங் இல்லாத மாதிரி நம்மளுக்கு ஒரு விஷயங்கள் நம்மளுக்கு இந்த போன்ல இருந்திருக்காது. ஆனா ரெஃப்ரெஷ் ரேட் இல்லாத ஒரு குறையாவே இருக்கு. ஓவரால் இந்த சிப் செட்டை பொறுத்தளவு நல்லாவே இங்க பெர்ஃபார்மன்ஸ் அளிக்கும் வகையில் இந்த போனை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணிருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாம்சங் கேலக்ஸி A06 ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ், 2 பேஸ் வேரியன்ட். இதோட பையிங் லிங்க் இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் தட் இந்த மொபைலோட நெகட்டிவ் வைபை பத்தி முதல்ல நம்ம பாத்துறோம். இந்த நெகட்டிவ் வைப்னு பார்க்கும்போது ஸ்கிரீனுக்கு ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, HD+ டிஸ்பிளே தான். 2024 எண்டுல இருக்கும். அப்பயும் வாட்டர் டாப் நாச்சோட கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த மொபைல் பாத்தீங்கன்னா சார்ஜர் கிடையாது. சோ நீங்க லோவர்ல இருந்து நீங்க 1.5 லட்ச ரூபாய்க்கு போன் வாங்கினாலும் பாக்ஸ்ல சார்ஜர் இருக்காது. அதான் சாம்சங்னு சொல்லிக்கலாம். ஓவரால் ஒரு இது மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இந்த நெகட்டிவ் வைப் இருக்கு. பாசிட்டிவ் வைப்னு பார்க்கும்போது இந்த போனுக்கு 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கு. 5000 mAh பேட்டரி இருந்தாலும் வெயிட் கம்மியா இருக்கு, திக்னஸ் கம்மியா இருக்கு. அண்ட் உங்களுக்கு 3.4 ஆடியோ ஜாக் கொடுத்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு அவுட்புட், சவுண்ட் அவுட்புட்டும் இருக்கு. அண்ட் ஒன் யூஐ ஆப்டிமைஸ் சூப்பராகவே இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் கிடையாது, இந்த 10,000 rupeesக்கு ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால பிளே பண்ணிக்கிற மாதிரி G85 சிப்செட் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கு. ஸோ இந்த போனை பொறுத்தவரை யார் யார் எடுக்கலாம், யார் யார் எடுக்க வேண்டாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போன் மேக்சிமம் ஒரு கீபேட் போன்ல இருந்து ஒரு ஸ்மார்ட் போனுக்கு அப்கிரேட் ஆகிறவங்களுக்காக மேனுஃபேக்சர் பண்ண போன் தான் சொல்லிக்கலாமே தவிர, பெரிய அளவுக்கு மல்டி டாஸ்கிங் பண்ண போறேன், ஸோ நிறைய கேம்ஸ் விளையாட போறேன், ஸோ இது மாதிரி இருக்கவங்களுக்கு கண்டிப்பா இந்த போன் செட் ஆகாதுன்னே சொல்லிக்கலாம். அது மட்டும் கிடையாது, ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது. ஸோ கன்சிடர் பண்ணிக்கோங்க இந்த மொபைல் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.